கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிற உறவுகள், உங்களை காப்பாற்ற நினைக்கும் குரு பகவான். அதாவது நிறைய கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிட்டீங்க, இன்னமும் அனுபவிக்கிறீங்க. அதுக்கான ஒரு விடியல் தான் இந்த பதிவு. முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி அன்பர்களே, அதாவது ரொம்ப பொறுமையா, எவ்வளோ அமைதியா நீங்க இத்தனை வருஷத்தை கடந்து வந்துட்டீங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தையும் அணு அணுவா அனுபவிச்சாலுமே அதுல இருந்து தெளிவா விலகி இப்போ இங்க வந்து நிக்கிறீங்க. நீங்க தாங்கிய சுமை கொஞ்சமா நஞ்சமா? அதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த சில வருஷமாவே வாழ்க்கையில தொடர்ந்து ரொம்ப சோதனை வந்துருச்சு. குடும்பத்துல ரொம்ப நெருக்கமான உறவுகள் கூட விலகி நின்னாங்க. யாருக்குமே உதவி செஞ்சாலுமே அந்த நபர்கள் திரும்ப வந்து நமக்கு பாதிப்பை தான் கொடுத்தாங்களே தவிர அவங்களால ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடைக்கல. பண வரவுலையும் உங்களுக்கு தடை வந்துருச்சு. தொழில் இருந்தாலுமே அது நிலையா நிக்கல. யாரோ ஒருத்தவங்க கண் வச்ச மாதிரி நல்லா இருந்தவங்க இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை புரியாம ரொம்ப புலம்பி தவிக்கிறீங்க. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க. ஏன்னா மனதுல நிறைய தாங்க முடியாத கஷ்டத்தோட சில டைம் நைட்ல அழுதுகிட்டே கூட நீங்க தூங்கி இருப்பீங்க. ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் தப்பே செய்யல அப்படின்னு நீங்க நிறைய முறை ஏங்கியிருக்கீங்க. ஆனா இப்பொழுதைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இப்போ குரு பகவான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு என்ன செய்ய போறாரு? இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஒரு மன அமைதியை தரப்போறாரு. வீடு, நிலம், சொத்து இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வாதம் பண்ண போறாருன்னு தான் சொல்லணும். இந்த பதிவை இவ்வளோ நேரம் நீங்க கேட்குறீங்கன்னா குரு பகவான் அருள் இல்லாம உங்களால கேட்க முடியாது. ஓப்பன் பண்ண உடனே இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க வெளியே போயிருக்கலாம். இவ்வளோ நேரம் நீங்க இந்த பதிவை கேட்கறதுக்கு காரணமே குரு பகவான் தான் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டம் வந்த இடத்துலயே ஒரு தீர்வு கிடைக்கிற நேரமா இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போது. கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாக்குற சில உறவுகள் உங்களை முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது நீங்க வீடு வாங்கக்கூடாது, நீங்க வீடு கட்டக்கூடாது, பணக்காரனா நீங்க மாறிடவே கூடாது அப்படின்னு நிறைய பொறாம பிடிச்சவங்க தான் உங்களை சுத்தி இருக்காங்க. குரு பகவான் அந்த நோக்கங்களை படிப்படியா முறியடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு ஆசைதான் மிகப்பெரிய கனவு. ஒரு சின்ன வீடா இருந்தாலுமே நானும் என் குடும்பமும் நிம்மதியா வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்காக பணம் சேமிக்க கூட முயற்சி பண்ணீங்க. ஆனா எதிர்பாராத விஷயமா பிள்ளைகளுடைய கல்வி செலவு, இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு செலவுன்னு சொல்லிட்டு அந்த சேமிப்பை எடுத்து நீங்க செலவு பண்ணிட்டீங்க. இப்போ சில உறவுகள் வெளிச்சத்துல சிரிக்கிற மாதிரி நடிச்சாலுமே உள்ளுக்குள்ள நீ எப்படி நாசமா போவ அப்படின்ற மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சொந்த வீடு வாங்குற காலத்துல சொந்தமான ஒரு கடன் வாங்க சொல்லி கூட உங்க பின்னாடியே இருந்து கடன் வாங்குவாங்கன்னு சொன்னா கூட உங்களை நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசுல இருந்த பயத்தை எல்லாம் குறைக்க போறாரு. பழைய கடன் இருந்தாலுமே அந்த தவணைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்க போகுது. வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிலை மாற போகுது. பிள்ளைகளின் மனநிறைவு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கணவனோ மனைவியோ குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சு ஒரு முன்னேற்றம் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா குரு பகவானின் அருள் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. குரு பகவானினுடைய சக்தி உங்களுக்கு வசதியும் வாய்ப்பையும் தரப்போறாரு. அடுத்த வீட்டு வாசல் முன்னேற்ற வாயில நீங்க யாராவது ஒருத்தவங்க வீடு கட்டிட்டாங்கன்னா கூட ஏக்கமா நம்ம எப்போ கட்டி முடிப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க இல்லையா? இப்போ நீங்க கட்டி முடிக்க போறீங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் உங்களை கீழே விடவே மாட்டாரு. ஒரு நம்பிக்கையின் தூணா உங்க பக்கம் வந்து நிக்க போறாரு. நீங்க செய்ய வேண்டியது என்ன? கும்பராசி அன்பர்களே, நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு விஷயம்தான். வியாழக்கிழமையில காலையில இருந்தாலும் சரி, மாலையில இருந்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். நீங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. வீட்டுல குருவுக்கு ஒரு சின்ன நெய் தீபம் ஏற்றி வைங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோய நமக இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. இத மறக்காம கமெண்ட்ஸ்லயும் டைப் பண்ணுங்க. உங்க வீட்டுல
ஏதாவது ஒரு பசுமாடு இருந்தா, இல்ல பக்கத்துல எங்கேயாவது இருந்தாலுமே சரி, அதுக்கு நீங்க ஒரு கீரை வாங்கி குடுக்கலாம். அகத்திக்கீரை கூட நீங்க வாங்கி குடுக்கலாம். அப்படி இல்ல, எங்க ஊர்ல பசுமாடு இல்ல, நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படின்னாலுமே பரவால்ல. யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு வேள சாப்பாடு வாங்கி குடுங்க. அதுவே போதுங்க. உங்களுக்குள்ள இருந்த கணவன், மனைவி பிரச்சனையா இருந்தாலுமே அந்த சண்டைகள் எல்லாமே சரியாகும். கண்டிப்பா நீங்க மனசுக்குள்ள மூச்சு வாங்குறீங்க. இந்த குடும்பத்த நான் எப்படி பத்திரமா கொண்டு போறேன்? என்னால முடியுமா? எனக்கு இவ்ளோ கஷ்டம் வந்துகிட்டு இருக்கே! இவ்ளோ தடைகள் வந்துகிட்டு இருக்கே! நான் எப்படி சமாளிக்க போறேன்? அப்படின்ற எண்ணம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த எண்ணத்த இப்பவே கைவிட்டுருங்க. ஏன்னா குரு பகவானின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருச்சு. இனி உங்க வாழ்க்கையில மெல்ல மெல்ல நீங்க மேலெடுக்க ஆரம்பிக்க போறீங்க. நீங்க வாழவே கூடாதுன்னு நெனச்ச உறவுகள் கூட இப்போ குரு பகவானின் அருளால உங்கள விட்டு விலகப் போறாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுற காலம் வந்துருச்சுங்க. இந்த முறை உங்கள யாராலுமே தடுக்க முடியாது. நம்பிக்கையோட மனசார குரு பகவான வேண்டிக்கோங்க. உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பா தொலைஞ்சு போகும். நீங்க அனுபவிச்ச கஷ்டம்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா நெறைய கஷ்டத்த நீங்க அனுபவிச்சுட்டீங்க. ஏன்னா கடந்த 2, 3 வருஷமாவே சனி பகவான் உங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாரு. குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள், உறவுகள் கிட்ட கூட சின்ன பிளவுகள் வந்திருக்கும். பண விஷயத்துல தடைகள் இருந்திருக்கும். இது எல்லாமே உங்க மனச ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கும், காயப்படுத்தியிருக்கும். ஆனா இப்போ குரு பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு தரப்போறாரு. ஆனா ஒண்ணு, நீங்க வாழவே கூடாதுன்னு நினைச்ச உறவுகள் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டப் போறீங்க அப்படின்னே நம்ம சொல்லணுங்க. கஷ்டம் வந்தா அதை தாங்கிக்கிற மனசு உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வரப்போகுது. ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா? எப்பதான் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது. கும்பராசி அன்பர்களே, நீங்க பட்ட கஷ்டம் எதுவுமே வீணாகாதுங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலுமே, உங்களை சுத்தி இருக்க உறவுகள் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தாலுமே சரி, இனி வரும் காலகட்டம் இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு உங்க கையில கிடைக்க போகுது. நம்ம சொன்ன விஷயத்த பண்ணுங்க. நான் சொன்ன மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இல்ல எனக்கு அது கஷ்டமா இருக்கு, வேற சொல்லுங்க அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியா சிம்பிளா சொன்னோம்னா, ஓம் குருவே நமக. இத நீங்க சொன்னா கூட போதும். தினமும் ஒரு முறை சொன்னாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க சொல்ல ஆரம்பிச்ச அடுத்த நொடியில இருந்தே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணும்பொழுது உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அதுல உங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.